கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய தேவனுடைய மகா பெரிய கிருபையினாலே தொடர்ந்து இந்த கொரிந்து பட்டணத்துக்கு எழுதின அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபங்களை தொடர்ந்து தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அதில் இந்த வாரம் 5ஆம் அதிகாரத்திற்குள்ளாக நம்ம போகலாம். கடந்த வாரத்தில் நம்ம பார்த்த ஒரு விஷயத்தை கவனிக்கலாம். ஒவ்வொரு அதிகாரத்திலையும் நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான வசனங்கள் உண்டு என்பதை நம்ம பார்க்கலாம். அதில் கடந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களுக்குள் பெற்றிருக்கிறோம் படித்தோம் இல்லைங்களா? அப்போது தேவனுடைய அந்த சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான அறிவு ஒளி என்கிற சுவிசேஷம், இந்த பொக்கிஷம் சாதாரண மண்பாண்டமாகி நமக்குள் இருக்குது. இப்போ நம்ம மண்ணுக்குள்ளே எல்லாரோட இருக்கோம். இது எப்போ பிரகாசிக்கும் அப்படின்னா, இந்த மண்பாண்டத்துக்குள்ளிருந்து என்ன ஆகணும்? இப்போ இந்த பொக்கிஷம் வெளியே வரணும்னா இந்த மண்பாண்டம் உடைக்கப்படணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்கு இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காரணம் என்னென்னா, நம்ம எல்லாரும் காணப்படுகிறதை நோக்கி போகிறதில்ல, காணப்படாத தேவனுடைய ராஜ்யம், அவருடைய வல்லமை, மகிமை இவற்றை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் இல்லையா? அந்த அடிப்படையில் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் எந்த மனநிலையோடு இப்போது தங்களுடைய பூமிக்குரிய வாழ்க்கையை ஜீவனம் பண்ண வேணும், ரொம்ப முக்கியம். 1 கொரிந்தியர் நிருபத்தை பொறுத்த வரைக்கும் தேவனுடைய திட்டங்கள் விசுவாசத்தினுடைய அடிப்படையில் எப்படி விசுவாசிக்க வேணுங்கிறதுடைய கான்செப்ட், ஒரு கருத்து தான் அதில் வரும். 2 கொரிந்தியர் நிருபம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேணும், என்ன மனநிலையோடு வாழ வேணும் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் இப்போ 2ஆம் நிருபத்தில் வந்துட்டுருக்கு இல்லையா? அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது முக்கியமான ஒரு நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போராட்டத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த 5ஆவது அதிகாரம். இப்போ வாசிக்கலாமா? அதில் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, நிறைய சப்ஜெக்டுக்கு இந்த வசனத்தை நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், இந்த நம்ம அப்படிங்கிறது யாரு? விசேஷமாக புது சிருஷ்டி திருச்சபையின் பிள்ளைகளை தான் நம்முடைய. அப்போது நமக்கு இங்கே ஒரு வீடு இருக்கான், இந்த கூடாரத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். இது பூமிக்குரிய கூடாரம், இது அழிஞ்சிரும். அப்புறம் கைவேலை இல்லாத நித்திய வீடு ஒரு பரலோகத்தில் நமக்குண்டென்று அறிந்திருக்கிறோம். இதே திருவிலியம் பைபிளில் நாம் இவ்வுலகில் குடியிருக்கும் உடலாகிய கூடாரம் கிளியராக சொல்லியிருக்கார் பாருங்க. நாம் இவ்வுலகில் குடியிருக்கும் உடலாகிய கூடாரம் அழிந்து போனாலும், அப்போது பூமிக்குரிய கூடாரம் எதை சொல்கிறாருன்னா, நம்முடைய உடல், நம்முடைய மாம்சம், இந்த கூடாரத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். மாம்சத்துக்குள்ளே அழிந்து போனாலும் கடவுளிடமிருந்து கிடைக்கும் வீடு ஒன்று விண்ணுலகில் நமக்கு உண்டு. அது மனித கையால் கட்டப்படாதது, நிலையானது என்பது நமக்கு தெரியும் அல்லவா? ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த இடத்துல அந்த நமக்கு அப்படின்னு யார் சொல்கிறாருன்னா, விசேஷமாக திருச்சபை. இப்போ இந்த திருச்சபையினுடைய உடல், பூமிக்குரிய கூடாரம் என்பது எதை சொல்கிறாரு? நம்முடைய உடல், நம்முடைய மாம்சம். இதுக்குள்ளே தான் நம்ம உட்கார்ந்துட்டுருக்கிறோம். புது சிருஷ்டி, கவனிக்கிறீங்களா? அப்போது இந்த புது சிருஷ்டி, அப்போது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு மெட்டீரியல். இது நிரந்தரமான இல்லை, இது அழிஞ்சிடும். இது நம்ம அப்படியே இதை தக்க வைத்து கொள்ள முடியாது. சங்கீதக்காரன் பாடும் பொழுது கவனிக்கலாம் பாருங்க. 119ஆம் சங்கீதம் 54ஆம் வசனம். நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே. அப்போது நம்முடைய கூடாரத்தில் நம்ம எப்படி ஒரு இடத்துல ஒரு நிரந்தரம் இல்லாத பரதேசி போல ஒரு மனுஷன் இருப்பானோ, அந்த மாதிரி நம்முடைய இந்த கூடாரத்தில் நம்ம பரதேசி மாதிரி தான் தங்கியிருக்கிறோமா? அப்படின்னா இது நிரந்தரம் இல்லை. ஆனால் இந்த சரீரத்தை எப்படி உயர்த்துறார் தேவன் பாருங்க. 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது, அதாவது இந்த உடல், இந்த பூமிக்குரிய கூடாரம் நீங்கள் தேவனாலே பெற்றும். அப்போது இந்த சரீரமே நமக்கு யார் தான் கொடுத்ததா? தேவன் தான் கொடுத்துருக்கார் பாருங்க.
இந்த சரீரத்தையே தேவன் தான் கொடுத்துருக்கார். தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்தாவியினுடைய ஆலயமாக இருக்கிறது. அப்போது இந்த சரீரமும் தேவன் தான் கொடுத்துருக்கார், அதுக்குள்ளே வாசம் செய்யக்கூடிய பரிசுத்தாவியும் தேவன் தான் கொடுத்துருக்கார். அப்போது இது ரெண்டுமே தேவனுடையதுங்கிற போது நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. இதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கிறார். புரியுதுங்களா? இந்த சரீரமும் தேவன் தான் கொடுத்துருக்கார். அதனால தான் அடிக்கடி சொல்கிறது, நம்ம உடம்பு அவரோடது, நம்ம சட்டை அவரோடது, சட்டையில் இருக்கிற பாக்கெட் அவரோடது, பாக்கெட் இருக்கிற பணம் அவரோடது. ஆனால் என்ன பண்ணுறோம், எல்லாம் என்னோடதுன்னு சொல்லி நம்ம நிறைய சந்தர்ப்பங்களில் சுயநலமாக வாழ்கிறோம். ஆனால் திருச்சபையின் பிள்ளைகளுக்கு அந்த கருத்தே முன்வைக்க மாட்டான். அப்போ இது சரீரமும் தேவனால் உருவாக்கப்பட்டது, அதற்குள்ளே வாசமாக இருக்கிற பரிசுத்தாவியும் தேவனால் கொடுக்கப்பட்டது. அப்போது தேவனால் கொடுக்கப்பட்ட சரீரத்தில் தேவனுடைய ஆவி வாசம் பண்ணும் பொழுது அது மெய்யாகவே தேவன் தங்கியிருக்கிற ஆலயமாக உருவாகும். கவனிக்கிறீங்களா? இந்த ஆலயத்தை தான் இப்போ நம்ம அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும்போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து, இவருக்கு சொல்லியிருக்காரு, நீ சீக்கிரம் கோர்ஸ் முடிச்சுட்டு வந்துருன்னு. பேதுரு எழுதுறார் பாருங்க, இந்த கூடாரத்தை விட்டு நான் சீக்கிரத்தில் போவேன் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களுக்கு நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இதை நான் சொல்லிட்டு தான் இருப்பேன். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அப்படிங்கிறத கிராமட்டிக்கலாக பிப்ளிக்கல் கிராமட்டிக்கலாக சொன்னோம்னா இந்த கூடாரத்தில் இருக்கிற வரைக்கும். சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, இந்த விஷயத்தை செய்கிற வரைக்கும் என் கட்டை வேகாது அப்படிமா. அதெல்லாம் பேச்சு வழக்கு. அந்த மாதிரி இந்த கூடாரத்தில் இருக்கிற வரைக்கும் இதை நான் உங்களுக்கு சொல்லிட்டே தான் இருப்பேன். ஆனால் இந்த கூடாரத்தை விட்டு சீக்கிரம் வர சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார். மேலும் நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்துக்கொள்ள ஏது உண்டாக்கும்படி நான் பிரயத்தனப்படுத்துவேன். அன்புக்குரிய சகோதர சொல்லி, அப்போது இது இந்த கூடாரம் என்பது நம்முடைய உடல், இது நமக்கு சொந்தமானதல்ல. அதனால் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கலாம். அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். கூட்டி கட்டப்பட்டு நீங்கள் வர்றீங்க. இது ஒரு ஆவிக்குரிய ஆலயமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறது. பிலிப்பியருக்கு பவுல் எழுதும்போது, தேவன் நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மாற்றுவார். அப்படின்னா இது அற்பமான சரீரம் தான். அதனால தான் இந்த கூடாரத்தில் நம்ம என்ன பண்ணிட்டுருக்குறோம் பாருங்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாய் இந்த உடம்புக்குள்ள நம்ம தவிச்சுக்கிட்டு இருக்கிறோமா, ஏங்கிட்டு இருக்கிறோமா, அடுத்த உடலுக்கு போகிறதுக்கு அல்லது அடுத்த வாசஸ்தலத்துக்கு போகிறதுக்கு. பாருங்க, இந்த கூடாரத்தில் நாம் குடியிருக்கும் நாம் விண்ணழகு சார்ந்த நம்முடைய வீட்டை, விண்ணுலகு சார்ந்த நம்முடைய வீடு, ஆக்சுவலாக நம்முடைய வீடு அங்கே தான் இருக்குது. அதனால தான் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குன்னா அந்த வீட்டை பெற்றுக்கொள்ள ஏங்கி பெருமூச்சு விடுகிறோம். இதை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது பாருங்க, 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்க, வாசிக்கலாம். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட, பாருங்க, ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். நம்முடைய சரீர மீட்பு அப்படின்னா இந்த மாம்சத்திலிருந்து வெளியே போகிறது. தேவனுடைய புத்திரர் வெளிப்படுத்தும் பொருட்டு படிக்கிறோம் இல்லையா, வெளிப்படும்படிக்கு இந்த ஒட்டுமொத்த உலகமே பிரசவ வேதனைப்படுகிறது படிக்கிறோம் இல்லையா. அப்போது நம்முடைய சரீர மீட்பு வெளியே வர்றதுக்கு நாம் இந்த கூடாரத்துக்குள்ளிருந்து ரொம்ப தவிக்கிறோமா. நம்முடைய தவிப்பு இந்த பூமியில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ரோமருக்கு பவுல் ஏற்கனவே எழுதிட்டார். அது நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். நாம் எப்படி தவிக்கிறோமா, நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. ரோமர் 7:15 வரக்கூடிய வசனங்கள் பாருங்கள். நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாக இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. நியாயப்பிரமாணம் நல்லதுன்னு சொல்கிறேன், ஆனால் அதில் சொல்லி இருக்கிறது என்னால் செய்ய முடியல. நான் விரும்புகிறத செய்ய முடியல, வெறுக்கிறத தான் செய்கிறேன். அடுத்தது பாருங்கள், ஆதலால் நான் அல்ல எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. இது யாராவது சொன்னால் ஒத்துக்குவாங்களா பாருங்கள். அன்புக்குரிய சகோதர சொல்லு, இப்போ நான் ஒரு பாவம் செஞ்சுட்டு வந்துட்டு நான் செய்யலிங்க, எனக்குள் இருக்கிற பாவம் தாங்க அப்படி செய்யுதுன்னு சொன்னால் யார் ஒத்துக்குவாங்க?
ஆனால் பவுல் இதை புரிய வைக்கிறதுக்காக ஒரு உதாரணமாக எடுத்து சொல்கிறார். நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கக்கூடாதுன்னா, இப்போ நான் இந்த பாவத்தை செய்கிறேன் அப்படின்னு ஏதோ பவுல் பாவம் செஞ்ச மாதிரி நினச்சக்கூடாது. பவுல் ஒரு உதாரணமாக எடுத்து பேசுகிறார். இப்போ நம்ம சாதாரணமாக பேசும்போது, இப்போ நானே இருக்கேன், இப்போ நான் இப்படி ஒன்று சொன்னேன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பவுல் சொல்கிறார். நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லைன்னு பவுல் தெளிவாக தேவனுடைய ஊழியம் என்னன்னு தெரிஞ்சுட்டு முற்றிலும் அர்ப்பணிச்சுட்டு வந்தவர். புரியறதுக்காக ஒரு உதாரணமாக சொல்கிறார். நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை அப்படின்னா ஒரு மனசாட்சியை மையமாக வச்சு பேசுகிறார். நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. சத்தியத்துக்குள்ளே வந்தவர்கள் விரும்புகிறத செய்கிறதில்ல, வெறுக்கிறது தான் செய்கிறாங்க. அது எப்படி கரெக்டாக வருமா? விரும்புகிறது தான் செய்ய முடியும். அப்போ என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, மறைமுகமாக நாம் வெறுக்கிறதை விரும்புகிறோம், விரும்புகிறதை சில நேரத்தில் வெறுக்கிறோம். தான் சைக்காலஜி. அதனால் அதுக்கு விளக்கம் சொல்கிறார் பாருங்க. ரோமர் 7:18. அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது ஒரு விளக்கம் சொல்கிறார் பாருங்க, என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாக இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்றிருக்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கு, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. நான் நன்மை செய்கிறதில்ல, விருப்பம் இருக்கு ஆனால் செய்கிறதில்ல. இதுதாங்க என்னுடைய மனசாட்சி. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே நான் செய்கிறேன். அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. கவனிக்கிறீங்களா? அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர்களே, எனக்குள்ள பாவம் இருக்குது, அது நான் விரும்பாததை செய்கிறதுக்கு என்ன பண்ணிகிட்ருக்கு, தூண்டிகிட்ருக்கு. இதையத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், இந்த கூடாரத்தில் இருந்துட்டு இப்படித்தான் தவிச்சிட்டு இருக்கிறோமா. புரியுதுன்னா? இந்த உடம்புங்கிற கூடாரத்துக்குள் இருந்துட்டு நம்முடைய புத்திர சுவிகாரம் வெளிப்படுவதற்கு நம்ம அப்படி தவிக்கிறோம். அதுக்கு என்ன காரணம்ங்கிறது பின்னாடி நிறைய வசனங்கள் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்படி தவிக்கும் போது அன்புக்குரிய சகோதரர்களே, சில நேரங்களில் நாம் என்ன ஆயிடுவோம் அப்படின்னா, நிறைய விழுந்து போகிறதுக்குரிய சூழ்நிலை வந்துடும். இந்த தவிப்பில் மனசாட்சி அதிகமாக வேலை செஞ்சால் நம்ம வேறு மாதிரி கிறிஸ்துவுக்குள்ளே போயிடலாம். மனசாட்சி வேலை செய்யலைன்னா இந்த தவிப்பு நியாயமாக கருதப்பட்டு அது தனக்கு சுயநலத்துக்கேற்ப பேசிடுமா அந்த உடம்பு, நம்முடைய உடல் மாம்சம். அப்போ நம்முடைய அழைப்பும் தெரிந்து கொள்வதையும் உணராது இருக்கக்கூடிய கண்டிஷனுக்குள்ளே அது கொண்டு போயிடும். அதனால் இப்போ அடுத்த வசனம் எப்படி சொல்கிற பாருங்கள், தரித்து கொண்டவர்களானால் நாம் நிர்வாணிகளாக காணப்படோம் அப்படிங்கிறார். காணப்பட மாட்டோம். எதை தரித்து கொண்டவர்களானால் அப்படின்னா, இப்போ அதுலேயே 2 கொரிந்தியர் 5:2 ஏனெனில் இந்த கூடாரத்தில் நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் ஆசையாக இருக்கிறோம் படிக்கிறோம் இல்லையா. பரம வாசஸ்தலம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, பூமிக்குரிய கூடாரம்ங்கிறது இங்கே இருக்கிற மாம்சம். பரம வாசஸ்தலம்ங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆவிக்குரிய சரீரம், அதுதான் நிரந்தரமானது. அந்த ஆவிக்குரிய சரீரத்தை இங்கேயே தரித்து கொண்டோம்னா நாம் நிர்வாணிகளாக காணப்பட மாட்டோம். அப்படின்னா ஒரு ஆவிக்குரிய சரீரத்துக்குள்ள ஒருத்தர் போயிட்டான்னா அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு தேவையில்லை. மாம்ச சரீரத்தில் இருக்கிறவங்ககிட்ட ட்ரெஸ்ஸை எடுத்துட்டோம்னா அவர்கள் நிர்வாணிகளாக காணப்படுவார்கள். நான் சொல்கிறது புரியுதுங்களா? மாம்ச சரீரத்தில் இருக்கிறோம், டக்குன்னு நம்முடைய ட்ரெஸ் எடுத்துட்டா நிர்வாணிகள் ஆகிடுவோம். அதே ஒரு காற்று மாதிரி இருந்தோம்னா நம்ம நிர்வாணிகளாக காணப்பட மாட்டோம். எவ்வளோ அருமையான கான்செப்ட் கொடுக்குறார் பாருங்க. அப்போ நாம் இந்த பூமியில் மாம்ச சரீரத்தில் இருந்தாலும் ஆவிக்குரிய சிந்தனையோடு இருக்கும்போது, ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய நடவடிக்கைகள், ஆவிக்குரிய பேச்சு, ஆவிக்குரிய சத்தியம், ஆவிக்குரிய ஊழியங்கள், ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளுடைய அந்த மனசாட்சிக்குரிய ஒன்றாக இருக்கக்கூடிய தன்மை, இது எல்லாமே கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவி உள்ளக்குள்ளே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நம்மகிட்ட இருந்த ட்ரெஸ்ஸை உருவனா கூட நம்முடைய நிர்வாணம் வெளியே தெரியாது. அதனால தான் சொன்னார், அந்த கூடாரத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா அப்போது பூமியில் வாழும்போதே பரலோகத்தில் வாழுகிறவர்களைப் போல வாழ வேண்டும். தான் கான்செப்ட். பரலோகத்தில் இருந்தால் எப்படி வாழுவோம், அது போனால் தானே தெரியும் அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. பரலோகத்தில் இருந்தால் அங்கே கட்டாயமாக தேவனுக்கு பிரியமானவைகள் தான் அங்கே நடக்கும். பாவம் இருக்காது, பாவ சிந்தனைகள் இருக்காது, புறங்கூறுதல் இருக்காது, கோல் சொல்லுதல் இருக்காது, பொறாமை இருக்காது. புரியுதுங்களா? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், பகைகள், கோபங்கள், வைராக்கியங்கள், பிரிவினைகள், சண்டைகள், இத்தனை விஷயம் இருக்கு இல்லையா, இது எதுவுமே பரலோகத்தில் இருக்காது.
அப்போ அந்த மாதிரி தான் இந்த பூமியில் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்ந்தால் அவர்கள் ஆவிக்குரிய சரீரத்தில் மாம்சத்தில் இருந்து கொண்டே ஆவிக்குரிய நிலைமையில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவர்களுக்குரிய ட்ரெஸ்ஸை உருவினா அவர்கள் நிர்வாணிகளாக காணப்பட மாட்டார்கள். கவனிக்கிறீங்களா? அப்போ நாம் இந்த ஆவிக்குரிய சிந்தனையே அந்த ஒரு உடலை தரித்து கொண்டவர்களாகவே இருந்துட்டோம்னா அது எப்பொழுதுமே நம்ம ஆடை உள்ளவர்களாகவே இருக்க வைக்குமா? அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாகவே இருக்க வைக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே. அதனால் நம்ம தேவன் கிறிஸ்துவால் நியாயம் தீர்க்கப்படும் போது ஒரு ஒர்த்து இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. நம்ம ஒர்த்தர் வி ஷால் நாட் பி ஜட்ஜ்டு அன்வர்த்தி அப்படின்னு நமக்கு மூத்த சகோதரர் எழுதியிருக்கான். அதனால தான் இந்த சபைகளுக்கெல்லாம் அவர் கவுன்சிலிங் கொடுக்கும்போது பாருங்கள், வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் இப்போது 7ஆம் சபைக்கு கவுன்சிலிங் கொடுக்குறாரு. ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீ ஐஸ்வர்யவானாகும் படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாத படிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும். பார்த்தீங்களா? இதுதான் முக்கியமான வசனம். கடைசி சபைக்கு சொல்கிறார் பாருங்க. கடைசி சபை மக்கள் எப்படி இருக்கிறான்னு படித்தோம் இல்லையா? அனலுமின்றி குளிருமின்றி இருக்காங்க. நாங்கள்லாம் பெரிய ஐஸ்வர்யவான் நினச்சிட்டு இருக்காங்க. குருடராக இருக்காங்க, தரித்திரராக இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு குறையும் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தையை தான், நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படி நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு. அப்படின்னா நல்லா புரிந்து கொள்ளலாம் அன்புக்குரிய சகோதரர்களே. நிர்வாணம் என்பது எப்பொழுதுமே அவலட்சணம் தான். இப்போ திருச்சபையின் பிள்ளைகள் மாம்ச சரீரத்திலேயே தொடர்ந்து இருந்துட்டு இருந்தான் அந்த நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றிடும். அவங்க பரலோகத்துக்குரிய அந்த வாசஸ்தலத்தை உடுத்தி கொண்ட ஆவிக்குரிய சிந்தையை உடுத்திட்டா அவங்களுக்கு அந்த நிர்வாணமாகிய அவலட்சணம் இருக்காது. ஏன்னா அவர்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாங்க? உடுத்தி கொள்வதற்கு வெண் வஸ்திரம். புரியுதுனா? பரிசுத்தமான கீழ்ப்படிதல். தேவனுடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்தமான கீழ்ப்படிதல் எப்பொழுதுமே இருந்ததுன்னா அவர்கள் நிர்வாணமாக தோன்ற வேண்டிய அவசியம் இல்லை. விசேஷமாக தேவனுக்கு முன்பாக கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடைசி நேர பாடுகளில் கவனிச்சின்னா அந்த சாட்டவாரில் அடிக்கிறாங்க இல்லையா? அப்படி அடிக்கும்போது ட்ரெஸ் எல்லாம் எடுத்துருவாங்க. புரியுதுங்களா? ஏறக்குறைய ஒரு அரை நிர்வாண கோலம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிற மகா பரிசுத்தர் ஒரு அரை நிர்வாண கோணத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த ஜனங்களெல்லாம் அவ்வளோ கேவலப்படுத்தினாங்க. ஆனால் இன்றைக்கும் சில படங்களை நம்ம பார்க்குறோம். கவனிங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாதிரியே சில பேர் நடிக்கிறாங்க. அது மாதிரி சில படங்கள் அதில் அடிபட்டு முள்முடியெல்லாம் சுட்டி அந்த இடுப்பில் மட்டும் ஒரே ஒரு கச்சையை மட்டும் கட்டியிருப்பாங்க, ஒரு ட்ரெஸ் மட்டும் போட்டிருப்பாங்க. அது ஒரு நிர்வாண கோலம் தான். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி கிறிஸ்து மாதிரி ஒருத்தர் நடிக்கிறாருன்னு அதை பார்க்கும்போது அந்த நிர்வாணமே நமக்கு தெரியறதில்லை. பாருங்க, கிறிஸ்துவுடைய நம்ம நினைக்கக்கூடிய அந்த சாந்தம் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் தான் நம்ம அதை பார்க்குறோமே ஒழிய கிறிஸ்துவை எந்த கோலத்தில் எந்த காலத்திலும் நம்ம அந்த மாதிரி பார்க்க மாட்டோம். காரணம் என்ன தெரியுமா? முற்றிலும் பரிசுத்தர், கீழ்ப்படிந்தவராக இருக்கார். அவருடைய நிர்வாணமே காணப்படாது. அவரது லட்சணம் மட்டும்தான். நம்மளுது அப்படி இல்லை. நம்மளது அவலட்சணம் இருக்கான். அதனால தான் சொல்கிறார், ஒரு நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு. அப்போ அன்புக்குரிய சகோதர சோழ, என்றைக்கு பரலோகத்துக்குரிய அந்த ஒரு உடையை நம்ம உடுத்தி கொள்ளுகிறோமோ அப்போ நம்ம இந்த கூடாரத்துக்குள் இருந்தாலும் தவித்து கொண்டிருந்தாலும் நம்முடைய அவலட்சணம் தோன்றாது. அடுத்தது நம்ம வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை கழித்து போட வேண்டுமென்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டுமென்று விரும்புகிறோம். பாருங்க, இந்த கூடாரத்திலிருந்து நாம் பாரம் சுமந்து தவிச்சுட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த போர்வை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாலும் சில பேர் நிறைய கஷ்டம் வந்துருச்சுன்னா நான் பேசாமல் செத்து போயிடலாம் போல் இருக்கு அப்படிம்பாங்க. அதுதான் அந்த போர்வையை களைந்து போடும். அப்படி விரும்பக்கூடாது. மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தோம். நம்ம எவ்வளவு நாள் இந்த உடலுக்குள்ளே இருக்கணும் தேவன் விரும்புகிறாரோ அவ்வளவு நாள் இந்த சுமந்து கொண்டு திரியணுமா. இதே திருவெளியத்தில் பார்க்கும்போது, இவ்வுலக கூடாரத்தில் குடியிருக்கும் நாம் இந்நிலையை தாங்க இயலாமல் பெருமூச்சு விடுகிறோம். இக்கூடாரத்தை விட்டு விலக வேண்டும் என்பதல்ல, மாறாக
விண்ணக வீட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே நமது விருப்பம். வாழ்வுக்குரியது சாவுக்குரியவதை தனக்குட்படுத்தும். நீங்கள் தைரியமாக இந்த கூடாரத்துக்குள்ளே போய் ஜீவனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் மரணத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, ஊர்ஜிதப்படுத்துங்கள். அதுக்காகவே இந்த கூடாரத்தில் நீங்கள் கொஞ்ச நாள் இருக்கணுங்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது நமக்கு நிறைய சோர்வு வருது இல்லையா? அதனால தான் பாருங்கள் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இதற்கு அப்படிங்கிறார். இப்போ எதற்கு? இப்போ இவருக்கு முன்னாடி படித்தோம் இல்லையா? நாம் இந்த கூடாரத்துக்குள்ளே போய் மரணம் ஜெயமாக வர்றதுக்கு நம்ம மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு தேவன் தான் இதை ஆயத்தப்படுத்தியிருக்கார். அதுக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காராம்? ஆவியனும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. பரிசுத்தாவி அதுக்கு தாங்க கொடுத்துருக்கார். நம்ம உள்ளுக்குள்ளே இந்த பரிசுத்தாவி வேலை செஞ்சு நம்முடைய கூடாரத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம தேவனுக்கென்று நம்ம மரிக்கணும். நம்ம மரிக்கும்போது மரணமானது ஜீவனாலே என்ன பண்ணப்படும்? அது வெற்றி கொள்ளப்படும். ஆட்டோமேட்டிக்காக சரீரம் மாறிடும். இப்போ அதனால் இப்போ என்ன பண்ணணும்? we should prepare our body. நம்முடைய பாடியை பரிசுத்தாவியை உள்ளே கொண்டு வந்து தேவனுக்கு பிரியமாக பலி செலுத்துவதற்கும் முற்றிலும் செலுத்துவதற்கும் நம்முடைய பாடியை இப்போ நமக்கு என்ன பண்ணுமா? தயார் பண்ணணும். எது வரைக்கும்? இயேசு கிறிஸ்து வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் நம்முடைய பாடியை நம்ம தயார் பண்ணிகிட்டே இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்கள் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கலாம். உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. நம்ம பாருங்கள், உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள், 2 பேரையும் சொல்கிறார். அந்த திருச்சபையின் பிள்ளைகளாக அழைக்கப்பட்ட கொரிந்து பட்டணத்து ஜனங்களையும் சேர்த்து சொல்கிறார். நம்மளை எல்லாத்தையும் ஸ்திரப்படுத்தி நம்முடைய அபிஷேகம் பண்ணியிருக்கார். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க வேண்டும். இஸ்ரேல் ஜனங்க பண்ண தப்பு, தரிசித்தாங்க, பார்த்தாங்க சிலதெல்லாம், ஆனால் விசுவாசிக்கலை. இப்போ நம்ம பார்த்து நடக்கக்கூடாது, விசுவாசித்து நடக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வாழ்கிறோம். நம்பிக்கை தான் நம்மளை தேவனிடத்தில் என்ன பண்ணுமா? கொண்டு போவோம். அப்போ 2 கொரிந்தியர் 5:7ஆம் வசனம் கொஞ்சம் கவனிச்சின்னா திருவிலியத்தில் கொஞ்சம் முன்னாடி வரும். ஆனால் அந்த கருத்து கொஞ்சம் மாறி இருக்கும். சரியான கருத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள வேணும். இப்போ பாருங்கள் 2 கொரிந்தியர் 5:7 வாசிக்கலாம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்கள் போல் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். பாருங்கள், இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாக இருக்கிறோம் என்று, கர்த்தரிடத்தில் குடியில்லாதவர்களாக இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாக இருக்கும். அவர்கிட்ட குடியிருக்கலைங்கிறது தெரிஞ்சு தைரியமாக இருக்கோங்கிறது எப்படி புரிஞ்சு கொள்வது? இது நம்முடைய புராட்டஸ்டன்ட் பைபிளில் 2 கொரிந்தியர் 5:7, இதே திருவிலியம் பைபிளில் 2 கொரிந்தியர் 5:6 கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஆகவே நாம் எப்பொழுதும் துணிவுடன் இருக்கிறோம். இவ்வுடலில் குடியிருக்கும் வரையில் நாம் ஆண்டவரிடமிருந்து அகன்று இருக்கிறோம் என்று நமக்கு தெரியுங்கிறார். அநேக சந்தர்ப்பங்களில் கிறிஸ்து கூடவே நம்ம இருக்கலை, கொஞ்சம் தள்ளி தான் இருக்கிறோம். ஆனால் என்ன பண்ணியிருக்கிறோம்? சில துணிவோடு தான் நம்ம இருந்துகிட்ருக்குறோம். அப்போ இப்போ என்ன செய்யணும்? அவரிடத்துல நெருங்கி வருவதற்குரிய வேலையத்தை இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அங்கே செய்யணுங்கிறார். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதை நமக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறார். ஸோ இதை நம்ம பழைய ஏற்பாட்டில் இந்த தைரியத்தை எப்படி தேவன் கொடுக்குறாருன்னா 25ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதனால தான் கொரிந்தியருக்கு பவுல் எழுதும்போது எழுதியிருக்கிறபடி, அதாவது 1 கொரிந்தியர் 2:9 பாருங்கள், எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்திலே தோன்றவும் இல்லை, யாருக்குமே தெரியாதுங்கிறார். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தரிசித்து நடந்தாங்க. ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? விசுவாசித்து நடக்க வேணும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பாருங்கள். அதன் நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும், தொடக்கத்தில் சொன்னார் இல்லையா, இந்த பூமிக்குரிய கூடாரம், இந்த சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க நாடுகிறோம். நம்ம இருந்தாலும் சரி, செத்தாலும் அவருக்கு பிரியமாக இருக்கிறதுக்கு தான் நம்ம நாடணும். ஏன் அப்படின்னா பாருங்கள், ஒரு முக்கியமான வசனத்தோடு முடிக்கலாம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது
தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஒரு மகா பெரிய அழைப்பை தேவன் நமக்கு கொடுத்துருக்கார். இப்போது நம்ம தேவனுடைய சரீரமாக இந்த பூமியில் வந்திருக்கோம். இங்கே என்ன சொல்கிறார் பாருங்கள், சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது. அப்படின்னா சத்தியத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் இந்த வசனம் பொருந்தும். கிறிஸ்து வந்த உடனே தன்னுடைய சரீரமாகிய சபையை கூட்டு தான் ஜட்ஜ்மெண்ட்டாக கொடுப்பார். பாருங்கள், சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது. அப்போ சபையில் நன்மை நடக்கும், தீமை நடக்குமா? ஆமாங்க, தீமையும் செய்வாங்க சில பேர், ஒரு சிலர் நன்மையும் செய்வாங்க. அப்போ நன்மை செய்தாலும் சரி, தீமை செய்தாலும் சரி, தக்க பலனை அடையும்படி கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக, ட்ரிபியூனல் பெஞ்சுன்னு சொல்கிறார், ஒரு பெரிய நியாய சங்கத்துக்கு முன்பாக நிற்கணுமா? கிறிஸ்துவுடைய நியாய சங்கத்துக்கு முன்னால் நின்று அந்த நியாய தீர்ப்புக்குள்ளே கொண்டு வந்து ஆகணும். ஸோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து விசேஷமாக ஏற்கனவே உயிர்த்தெழுந்த திருச்சபைக்கெல்லாம் நியாய தீர்ப்பு முடிஞ்சுது. இப்போ இதெல்லாம் யாருக்காக பேசிகிட்டு இருக்காருன்னா, உயிரோடு இருக்கிற திருச்சபைக்காக மாத்திரம்தான், நமக்கு மட்டும்தான். அப்போ இந்த வசனம் யாருக்கு தெரியுங்களா பொருந்தும்? அதிகமாக நமக்கு தான். அப்போ இந்த பூமியில் சத்தியத்துக்குள்ளே வந்த நம்ம நன்மை மட்டுமே செய்யணும், யாருக்கும் தீமை செஞ்சிடக்கூடாது. தீமை செஞ்சால் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்கணும், நன்மை செஞ்சாலும் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்கணும். அப்போ கிறிஸ்து வந்து எப்படி நியாயம் தீர்க்க போகிறார் என்கிற ஒரு மகாபெரிய விஷயத்தை அடுத்த வசனங்களிலிருந்து தொடர்ந்து சிந்திக்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக.